திமுக அரசின் தாந்தோன்றித்தனத்திற்கு பாடம் புகட்டுவதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக உயர்நீதிமன்றத்துல அவசர வழக்கை தொடுத்திருக்கிறாரு வழக்கறிஞர் அண்ணன் பாலு அவர்கள். அந்த வழக்கின் விசாரணையானது நாளைக்கே உயர்நீதிமன்றத்துல விசாரணைக்கு வருது. இதனால ஆடி போயிருக்கு திமுக. என்ன நடந்தது என்பதை குறித்து விரிவாக பார்க்கலாம். நான் உங்கள் வைலாமூர் கார்த்தி. பாட்டாளி மக்கள் கட்சி மக்களின் உரிமைக்காகவும் மக்களுக்காகவும் களத்துல போராடிய பழக்கப்பட்ட கட்சி. அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்த ஒரு பாலியல் வன்கொடுமை சம்பவம் என்பது தமிழ்நாட்டையே உலுக்கியது. பெண்களின் பாதுகாப்பு இந்த சுதந்திர இந்தியாவில் 75 ஆண்டு காலம் ஆன பின்பாகவும் கேள்விக்குறியாகவே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. யார் அந்த சார் என்கின்ற கேள்வி எல்லோர் மனதிலும் எழுந்திருக்கு. திமுக குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்காக முயற்சிக்கிறது அப்பட்டமா வெளிப்பட்டுச்சு. பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடிய நோக்கத்தினோடும் இந்த குற்றத்தில் ஈடுபட்டிருந்த அனைவரையும் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மகளிர் சங்கத்தின் சார்பாக பசுமை தாயகத்தினுடைய தலைவர் திருமதி சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில சென்னை வள்ளுவர் கோட்டத்துல பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க. அந்த போராட்டத்திற்கு காவல்துறையிடம் அனுமதியும் கேட்கப்பட்டுச்சு. ஆனால் காவல்துறை சென்னையில போராட்டம் நடத்தணும்னா குறைந்தபட்சம் 5 நாட்களுக்கு முன்பாக அனுமதி கேட்கணும் என்கின்ற ஒரு காரணத்தை சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய போராட்டத்திற்கு அனுமதி தர மறுத்திருந்தது. ஆனாலும் இந்த சம்பவத்தினுடைய வீரியத்தை புரிந்து கொண்டு இதற்கு உடனடியாக தீர்வு வேண்டும், பெண்களின் பாதுகாப்பை பெண்களின் அச்சத்தை போக்க வேண்டும், யார் அந்த குற்றவாளியை அவர் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சி அனுமதி தர மறுத்த போதும் கூட போராட்ட களத்தில் திட்டமிட்டபடி இறங்கினாங்க. அந்த போராட்டத்திற்கு சுமார் 5000க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்துகிட்டாங்க. அந்த பெண்களை ஆங்காங்கே தடுத்து நிறுத்தி காவல்துறை கைது செய்ததையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. சுமார் 500க்கும் மேற்பட்ட காவல்துறையர்கள் குவிக்கப்பட்டிருந்தாங்க. திருமதி சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் காரில் இருந்து இறங்கும் போதே அவர்களை கைது செய்து அந்த போராட்டத்தை நடைபெறுத்தாமலேயே காவல்துறை அராஜகத்தில் ஈடுபட்டதையும் நம்ம பார்க்க முடிஞ்சது. ஆனால் பெண்களின் உரிமைக்காக பாட்டாளி மக்கள் கட்சி போராடிய போது சக பெண்களை கைது செய்த காவல்துறை இன்றைக்கு திமுக ஒரு போராட்டம் நேற்று அறிவிச்சு இன்னைக்கு ஒரு போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க. எதுக்கு அந்த போராட்டம்? சமூக நீதிக்காகவோ சாராய ஒழிப்பிற்காகவோ பெண்களின் உரிமைக்காகவோ இல்லை, ஆளுநரை எதிர்த்து ஒரு போராட்டம். என்னது இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்ததையெல்லாம் மூடி மறைக்கிறதுக்காக ஒரு போராட்டம் நேற்று அறிவிச்சு இன்னைக்கு நடத்துறாங்க. அதைத்தான் வழக்கறிஞர் பாலு அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய போராட்டத்திற்கு 3 நாட்களுக்கு முன்பாக நாங்கள் விண்ணப்பித்த போது குறைந்தபட்சம் 5 நாட்களுக்கு முன்பாக விண்ணப்பிக்கணும்னு காரணம் சொல்லி போராட்டத்திற்கு அனுமதி மறுத்த காவல்துறை திமுகவுடைய போராட்டத்திற்கு எப்படி அனுமதி அளித்தது, ஏன் அவர்களை கைது பண்ணல என்கின்ற கேள்வியை எழுப்பி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறாங்க. இந்த சம்பவமானது திமுகவுடைய தாண்டோன்றித்தனத்தை சர்வாதிகாரித்தனத்தை அப்பட்டமா வெளிப்படுத்தியிருக்கு. திமுகவினுடைய முகத்திரைய ஒவ்வொரு பொழுதும் பாட்டாளி மக்கள் கட்சி கிழித்தெறிந்துகிட்டு இருக்கு. அதை கண்டிக்கின்ற வகையில தான் காவல்துறையினுடைய இந்த நடைமுறையை கண்டிச்சு பாட்டாளி மக்கள் கட்சி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறாங்க. இந்த வழக்கின் விசாரணையானது நாளைக்கு நடைபெற இருக்கு. இந்த வழக்கு நிச்சயமாக திமுகவுடைய சர்வாதிகார போக்குக்கு மிகப்பெரிய ஒரு குட்டாதான் பார்க்கப்படுது. நன்றி.